புளி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வைக்கணும். வாவ் சூப்பர். ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே. ஜெயந்தன் vlog யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இன்றைக்கு சிக்கன் டெவல் எப்படி செய்வது என்பதை பற்றி உங்களோடு நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே இன்றைய இந்த நிகழ்வில் இன்றைக்கு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்திருக்கிறார் தம்பிராஜா அண்ணா. தம்பிராசா அவர்கள் இன்று சிக்கன் டெவல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த செய்முறையை இப்பொழுது விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வரலாம் வீடியோக்குள்ளே. இப்போ நாங்கள் போகலாம். சரி, இப்போ அந்த பிரட்டின அந்த கோழியை நாங்கள் அப்படியே போட்டு தண்ணி ஒன்றுமே விடாமல் அப்படியே அவிக்கிறோம் நண்பர்களே. இந்த சிக்கன் டெவலை தயாரித்தவர் எங்களுடைய தம்பிராசா அண்ணா. இவர் தமிழ்நாட்டில் நிறைய வைபவங்கள் எல்லாம் சமைச்சு நிறைய அனுபவமான ஒரு ஆள். இவர் இப்போ வவுனியாவில் இருக்கிறார். இந்த சிக்கன் டெவலில் என்ன அந்த டேஸ்ட்டை கொடுக்குறத பற்றி சொல்லுங்க. டேஸ்ட்டை முதலாக அந்த கோழியை வெட்டி நல்லா கழுவி எடுத்து போட்டு அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, தேசிய புளி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வைக்கணும். ஓகே. அதுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு அரை அவியல் அவிக்கணும். அவிச்சு போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அதுக்கு உப்புலேருந்து எல்லா ஜாதி டேஸ்ட்டும் அந்த மச்சத்துக்கு உள்ளுக்கு சேரும். ஆம் நண்பர்களே, இப்பொழுது கோழியை பொரித்துக் கொண்டிருக்கிறோம். வந்தா சாப்பிடலாம் வாங்க. டெவல் பவுடர் இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், ஓகே, உள்ளி, இஞ்சி, கருவேப்பிலை, ரம்பை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு லேசாக முதல்ல அவிக்கணும். அந்த கோழி அவி போட்டு வைக்கணும். வேணும் இப்போ என்ன நடக்கு? வெங்காயம், கறிமிளகாய், மற்றது தக்காளி. நல்லா வதங்கணும் தானே? இது வதங்கி இது லைட்டாக கணக்காக ஏற்கனவே இறக்கி பொரித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் சாமான் மஞ்சள் தூள். ஓகே, மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வந்து பட்டத்தூள், பெப்பர் பவுடர், உப்பு வந்து சேர்க்கணும். என்ன கொஞ்சம் சீனி, ஒரு 50 கிராம் சீனி. சோஸ் விடுறோம். ஓகே, எல்லாத்தையும் அப்படியே போட்டு பிரட்டி போட்டு அப்புறம் சிக்கனை போடணும். சிக்கன் வந்து அவிச்ச தண்ணியா? அவிச்ச தண்ணி, சிக்கன் அவிச்ச தண்ணி. மேகி சூப். வாவ், சூப்பர். சட்டப்படி நீங்களும் உங்களை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, செம்மையாக இருக்குது. ஓகேயா, பாய்.